வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற த உமன் இன் கேபின் 10 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோயின் ஒரு ஜெர்னலிஸ்டா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமுக்காக ஒரு லக்ஸரி யாட்சில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடல்ல மிதக்கிற ஒரு பெண்ணோட சடலத்தை அவங்க பாக்குறாங்க. இந்த விஷயத்த அவங்க மத்தவங்க கிட்ட சொல்ல அவங்க யாருமே ஹீரோயின் சொல்றத நம்ப மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கப்பல்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஹீரோயின் குற்றவாளியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல கடலுக்கு நடுவுல தனிமையான ஒரு கப்பல், அந்த கப்பல்ல சில பேரு ஒரு பெண்ணோட சடலம் அப்படின்னு ஒரு த்ரில்லர் படத்துக்கான அட்மாஸ்பியரை இந்த படத்துல நல்லாவே செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் 1.5 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய ஒரு படம் தான். சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர விஷுவல்ஸ் காட்சிகள் நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா கப்பலை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், கப்பல்ல பயணம் பண்ணும்போது இயற்கை அழகை இவங்க காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், நைட் சீக்வன்ஸ் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல விஷுவல்ஸ் மூலமா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா ஹீரோயின் யாரு, அவங்க ஏன் கப்பலுக்கு வராங்க, குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு கில்லர் யாரு, ஹீரோயின் எப்படி அதை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆடியன்ஸுக்கு பெருசா பில்ட் பண்ண படத்தோட செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா வடிவமைக்கப்பட்டிருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் பெரிய எமோஷன் டெப்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயின் கில்லரை கண்டுபிடிக்கிற காட்சிகளாகட்டும், கில்லரை மாட்டி விடுற காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர ட்விஸ்ட் ஆனது ஒரு பிரிடிக்டபிளா தான் இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ஒரு இடத்துல மட்டும் லிப்லாக் முத்த காட்சி வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.